ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். நான் இன்னைக்கு காத்தால தலிகையில இந்த இதை ஊற வச்சிருக்கேன். ராத்திரிக்கு இதை நான் அரைச்சிட்டு தோசை வாக்க போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதை சில பேர் கேட்டிருந்தேன், மெஷர்மெண்ட் கொடுங்கோ ராத்திரி டிஃபன் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒண்ணுமே இல்லை. நான் என்ன பண்ணிருக்கேன், இதால முக்கால் எந்த கப்பு நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதால நான் ஒரு மெஷரிங் கப்பு, இது ப்ராபப்ளி இது 1 கப்பு மெஷர்மெண்ட் இது. ஸோ இதால முக்காலுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1.5 அளவுக்கு தோசை அரிசி எடுத்துட்டு இருக்கேன். தோசைக்குன்னு தனியா அரிசி கிடைக்கிறது இல்லையா, அதுக்கப்புறமா இவ்வளோண்டு வெந்தயம் போட்டு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு இருக்கேன். ஸோ அரைச்ச ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு இதை உப்பு போட்டு அரைச்சிட்டு நம்ம இமீடியட்டாவே வாக்கலாம். ஸோ நான் இப்போ இதை ஊற வச்சதை அலம்பிட்டு ஜலத்தை நல்ல ஜலம் போட்டு வச்சிருக்கேன். நான் இதை அப்புறம் அந்த மேல் ஜலத்தை இருத்துட்டு ஒரு தடவை அலசிட்டு நான் இதை இப்போ அரைச்சுடுவேன். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட். சிம்பிளா தான் இருக்கும். இது புளிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இம்மீடியட்டாவே நம்மளால தோசை வாக்க முடியும். சில பேர் என்ன பண்ணுவா, அதோட வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை போட்டு கூட அரைச்சிப்பா. வேணும்னா நீங்க அரைச்சிக்கோங்க. நான் வெங்காயம் போடலை. சப்போஸ் வேண்டாம் அப்படின்னா பொடி பொடியா கட் பண்ணி தோசைக்கும் தூவி போட்டுக்கலாம். வெங்காயத்தை எப்படி வேணா பண்ணிக்கலாம். வெங்காயம் வேணுங்கிறவோ அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் நான். ஸோ மிக்சி தகராறா இருக்கிறதுனால இது எந்த அளவுக்கு அரைக்கும் தெரியல. இந்த புது மிக்சியில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அரைக்க போறேன். ஒரு அரை பார்ட் போட்டுக்கலாம், 2 ஈடா அரைச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது நிறைய, இது யூஸ்வலா அது சீக்கிரமா முடிச்சிடலாம். நம்ம நார்மலா இட்லி தோசைக்கெல்லாம் அரைச்சு ரொம்ப நேரம் வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வைக்காம இது உடனேயே நம்ம அரைச்சு இது பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நான் கம்மியா தான் உப்பு போட்டு இருக்கேன். நான் இப்ப இதை அரைச்சுன்னு வந்துடுறேன். ஸோ இதோட நான் ஒரு பஞ்ச் ஆஃப் கொத்தமல்லி தழையும் 2 பச்சை மிளகாயுமே இதோட போட்டுன்றேன். உப்பு போட்டுட்டேன். இதை நம்ம நைஸா அரைச்சு எடுத்துன்னு வந்துட்டாக்கா ஸ்ட்ரைட்டா தோசை வாக்க வேண்டியதான். ஈஸியான வேலை தான். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கன்சிஸ்டன்சி, தோசை கன்சிஸ்டன்சி. ஸோ நான் என்ன பண்ண போறேன், இது இப்போ மணி 5:45 ஆறுது, 5:45 ஆறுது இப்போ. ஸோ நான் என்ன பண்ண போறேன், 7 மணிக்கு தான் வாக்க போறேன். ஸோ 1 மணி நேரம் நான் இதை இப்படியே வச்சு விடுறேன். வச்சுட்டேனாக்கா அந்த அளவுக்கு இருந்தா போறோம். அப்படியே புளிக்க வைக்கணும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு நம்ம தேங்காய் சட்னியோ இல்லைன்னா தக்காளி சட்னி கூட ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் ஒரு புளிப்பு தன்மை இருக்கிறதுன்றது நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு காத்தால உங்க எல்லாருக்கும் தெரியும், மோர் குழம்பு பண்ணியிருக்கேன், அதுவும் இருக்கு. கொஞ்சமா ஒரு தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிக்கலாம், தக்காளி சட்னி வேண்டாம். ஸோ இன்னைக்கு அதை மட்டும் பண்ணிட்டு நான் தோசையை உங்களுக்கு வாத்து காமிக்கிறேன். 1 மணி நேரம் கழிச்சு உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். தக்காளி சட்னி நல்லா இருக்கும். பட் நான் இன்னைக்கு தக்காளி சட்னி பண்ணல. இது தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன், 1/4 பங்கு பொட்டுக்கடலை எடுத்துட்டுருக்கேன், பச்சை மிளகா போட்டுருக்கேன், கொஞ்சமாக உப்பு. இது நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். சோம்பு பூண்டு எல்லாம் போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம். நான் எதுவும் போட்டுக்கல. மிக்ஸி இந்த லட்சணம் தான் அரைக்கிறது. யாரோ ஒருத்தர் அதுக்கு மேலே துணியை வச்சு, மூடிக்கு மேலே துணி வச்சு எல்லாம் தெரிக்காது. நான் நல்ல ஐடியா, அதை இனிமேல் ஃபாலோ பண்ணிக்க வேண்டிதான். இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலையை தாளித்து கொட்ட வேண்டிதான். அப்பாவுக்கு டின்னர் ஒரு கொஞ்சமாக சாதம் போட்டு இந்த கொஞ்சம் சாத்துக்கே இந்த ஆன்டிபயோட்டிக் போடுறதுனால தான். அதர்வைஸ் எங்கள் அப்பா ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக சாப்பிடுவா. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இதை கொதிக்க சாத்து முதை குத்திட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு டம்ளரில் குத்தி கொடுத்துடலாம். இதுக்கே போராட்டமாக இருக்குது சாப்பிட வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையும் அரைச்சி இதை இப்படியே கொடுத்துருவேன். ஸோ சாப்பிட்டுட்டானாக்கா மருந்து கொடுத்துடலாம். வாங்கிக்கிறியா?
வாங்கிக்கோ வச்சுட்டுமா இங்கே. ஸோ பார்த்தேன்னாக்கா கொஞ்சோண்டு சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். தட்டு ரெடி பண்ணிட்டேன், கல் போட்டுன்ட்டேன், தோசை மாவு ரெடி பண்ணிட்டேன், எண்ணெய். ஸோ இப்போ நம்ம வாக்க வேண்டியதான் பாக்கி. ஸோ நான் இப்போ என்ன பண்ணி விடுறேன், இந்த ராத்திரியில் எடுக்கிறதுல இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எங்காகவுமே ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்கும். இன்னும் ரொம்ப எனக்கு என்னமோ இருட்டாக தெரியறது. கல் நல்லா சுட்டெடுத்தோம். சரி, வேணும்னா நீங்கள் பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு கலந்துக்கலாம், மேலே தூவிக்கலாம். இல்லை பொடி பொடியாக வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு தாளித்து குழி பணியாரம் சொல்லுவாளே இந்த ஊரில் பட்டுன்னு வா, அப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சாதாரணமா இது தோசை வாக்குற மாதிரி தான். இது ஒன்றும் பெரிய கம்ப சுத்துற வேலை ஒன்றும் கிடையாது. ஈஸியா நுரைச்சு வரணும், புளிச்சு வரணும், எந்த கதையுமே இல்லாம சட்டன் பண்ணிடலாம். புரோட்டீன் ரிச், ரொம்ப நல்லது. வாரத்துல ஒரு நாள் எப்பயுமே பச்சை பயிர் சேர்த்துனெல்லாம் வயிறை கிளென்ஸ் பண்ணக்கூடிய நேச்சர் உண்டு. ஸோ அதனால பச்சை பயிரோட இதோட வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பச்சை பயிறு, வேர்க்கடலை, தோசை அரிசி, வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு அரைச்சா கூட ரொம்ப புரோட்டீன் ரிச்சா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து கடலை போடல. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க பாருங்க எவ்வளவு தோசை பட்டாட்ட வருது பாருங்க, அழகா வரும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தோசை வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல இதுவா வரும். வெந்தயம் எல்லாம் போட்டுக்கிறதுனால நல்ல கலராகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குளுமையும் கூட. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக தோசையெல்லாம் வாத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ தோசை எவ்வளோ சாஃப்டாக அழகாக ரெடியாக எடுத்து ஸோ இன்னைக்கு உண்டான டின்னர் மெனு ஒரு பச்சை பயிறு தோசை ப்ளஸ் தேங்காய் சட்னி. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.